ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி சண்டே. ரொம்ப நாள் ஆச்சு செடியெலாம் பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படின்னு தான் இன்றைக்கி கொஞ்சம் மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு. இது மிளகா செடி. ஆக்சுவலாக சும்மா வீட்டில் இந்த மிளகா டப்பால் அடியில் இருந்த சீட்ஸ் எல்லாம் அப்படியே தூவி விட்டேன். அது ஒரே தொட்டிலே நிறைய சின்ன சின்ன கன்னா ஒரு அரை அடி கூட இருக்காது. இப்போவே பார்த்துருக்கீங்களா, இதில் பாதி சைஸுக்கு தான் அந்த கன்று முளைச்சி வந்துருந்துச்சு. அதை எடுத்து இந்த குட்டி குட்டி கருப்பு தொட்டியில் வச்சுருந்தேன். அது நல்லா இப்போ துளிர் விட்டு நல்லாவே வந்திருக்குது. ஒரே தொட்டிலே ஒரு 5-6 கன்று பக்கம் வச்சதுனால சரியாக வருமோ என்னமோன்ட்டு இப்போ தொட்டி மாற்றலாம் அப்படின்ட்டு. ஸோ அதை எடுத்து வச்சு தண்ணி ஊற்றி வச்சுக்கிறேன். வேறு ஒரு தொட்டியில் வந்து அப்படியே இதை மாற்றி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தொட்டியில் தான் நான் இப்போது வைக்க போகிறேன். ஆக்சுவலாக இதில் ஒரு ரோஸ் பிளான்ட் இருந்துச்சு. ஃபுல்லாக புல். நான் பார்க்கவே இல்லை. அந்த களை செடிம்பாங்கள்ல, பார்த்தீங்க அப்படின்னா பெரிய பெரிய புல். கொஞ்சம் அந்த ரோஸ் செடியே என்னென்னா அது வேரில் போய் இந்த புல்லோட வேர் சிக்கி அந்த ரோஸ் செடியே ஒரு மாதிரி கருப்பாக கருகி போன மாதிரி ஆயிடுச்சு. இப்போ அந்த செடியில் அந்த ரோஸ் செடியை ரிமூவ் பண்ணிட்டு தான் இப்போது நான் அதில் மிளகா வைக்க போகிறேன். அதில் கொஞ்சம் அந்த இருக்கிற புல் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிறத எடுத்துடலாம். பிகாஸ் அந்த வேர் இருந்துச்சுன்னா மறுபடியும் அது வர ஆரம்பிக்கும். ஸோ மண்ணை கிளறி விட்டு அதில் உள்ள புல்லெல்லாம் எடுத்துட்டு இந்த மிளகா செடி அதில் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு என்ன சொல்லலாம், மிளகா பெருசாக காய்ச்சி எடுக்க போகிறோம் அப்படி கிடையாது. ஒரு நல்ல டைம் பாஸ் அப்படின்னு சொல்லலாம். நல்ல விதமாக வேறு எதையாவது யோசிச்சுட்டு இல்லாமல் நம்ம பொழுதும் நல்ல விதமாக போகும் இல்லையா, அதுக்கு தான். ஸோ அதை மண்ணை நல்லா கிண்டி விட்டுட்டு நம்ம அந்த மிளகா செடி எடுத்து வைக்கலாம். களைக்கொத்தி யூஸ் பண்ணலாம். அது கை இதாக போகுதுன்னு எப்போவும் இந்த அலுமினிய தட்டு தான், ஒரு பழைய தட்டு வச்சுருக்கேன். இந்த மண்ணெல்லாம் இப்படி அள்ளி போடுறதுக்கு கொஞ்சம் குழியாக அதுலேருந்து மண்ணை எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம தொட்டிலேருந்து செடி எடுத்துலாம். தண்ணி ஊற்றி வச்சுட்டோமா கீழே அப்படியே கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்தோம்னா அழகாக அந்த செடி வந்துடும். அதை வச்சு சைடில் மண் போட்டு விட்டோம் அப்படின்னா பிடிச்சிக்கும். எனக்கு இவ்வளோ செஞ்சுலாம் பழக்கம் இல்லை. மண் அப்படியே உதிருது, வேர்லேருந்து வருது. பார்க்கலாம், நம்ம வச்சிடலாம். சைடில் மண் கொடுத்து அணவாக வச்சு தண்ணி தெளித்து வச்சோம் அப்படின்னா அது கரெக்டாகிடும். மண் போட்டு செடியில் ஆக்சுவலாக கை படக்கூடாது. நம்ம கை சூடே செடி கருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதோ எனக்கு தெரிஞ்சது. அப்பப்போ இந்த மாதிரி 2 செடி வச்சுட்டு ஹாலிடேஸில் கொஞ்சம் நம்ம டைம் ரிலாக்ஸ் பண்ணலாம். அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு இது என்ன பண்ணலாம் அப்படின்னா, கொஞ்சம் எப்போவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மண் வச்சுட்டு தொட்டியில் இந்த மாதிரி அப்பப்போ மாற்றி வச்சுட்டு ரோஸ் வச்சுட்டு இதெல்லாம் வைக்கணும். அடுத்து மல்லிகைப்பூ தான் வாங்கணும் அப்படின்ட்டு இருக்கிறேன். ஏற்கனவே மல்லிகைப்பூ வச்சுருந்தேன். அது இந்த பனியில் வந்து சரியாக வரல, அப்படியே இதாகிடுச்சு. இப்போது பிப்ரவரி வந்துருச்சு இல்லையா, வெயில் நல்லா ஆரம்பிச்சிருச்சு. வெயில் காலத்தில் தான் பார்த்திங்கன்னா முல்லைப்பூவும் மல்லிகைப்பூவும் நிறைய பூக்கும். அது ஒரு மல்லிகைப்பூ செடி ஒன்று வாங்கி ஃப்ரெஷ்ஷாக வச்சு மறுபடியும் கொண்டு வரணும். ஏன்னா இந்த சீசனில் நல்லாவே பூக்கும். அது வீட்டில் பூக்கிற பூ பார்த்திங்கன்னா கடையில் வாங்குறத விட நல்லா வெள்ளையாகவும் இருக்கும். அது முல்லைப்பூவாக இருந்தாலும் சரி, மல்லிகைப்பூவாக இருந்தாலும் சரி, வெள்ளையாகவும் இருக்கும், நல்ல வாசமாகவும் இருக்கும். அடுத்து அதை வாங்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். மண்ணை ஃபுல்லாக சைடு ஃபுல்லாக அணைச்சி போட்டாச்சு. அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, கொஞ்சம் தண்ணி தெளித்து விட்டு வைக்கலாம். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா 3 கருப்பு தொட்டி சின்ன சின்ன தொட்டியில் இருந்துச்சு. அதை எடுத்து 2 தொட்டியாக வச்சு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பெரிய தொட்டியில் வச்சோம் அப்படின்னா வேர் கொஞ்சம் நல்லா ஓடிச்சுன்னா செடி பிடிச்சிக்கும், நல்லா ஹைட்டும் வரும். ஏற்கனவே வச்சுருந்தது குட்டி தொட்டியாக, அதனால தான் சரி இன்றைக்கி கொஞ்சம் டைம் கிடைக்கிதே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி ஊற்றியாச்சு. இன்னும் ஒரு 2 தொட்டியில் கருப்பு செடி இருக்காது. வேறு தொட்டியில் எடுத்து வச்சுட்டா முடிஞ்சிருச்சு. 2யுமே ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. இந்த சண்டேயோட ஒர்க்கு ஓவர். தேங்க்யூ.